தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம் சனீஸ்வர பகவான் கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, வளையல், குங்குமம், மஞ்சள் ஆகியவை பிரசாத பொருட்களாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் காட்டு எருமைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குன்னூர் அருகே உள்ள பேரக்ஸ் பகுதியில் 2 ஆண் காட்டு எருமைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனத்தையும் சேதப்படுத்தியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தரகம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாலவிடுதை, முள்ளிப்பாடி, கடவூர், மாவத்தூர் பஞ்சாயத்து ஆகிய ஊர் பொதுமக்கள் 100 நாள் வேலை கேட்டு மனு அளிக்கும் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் 4 மாதங்களுக்கு மேலாக 100 நாள் வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்தும் தொடர்ந்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புத்தூர் மலையடிவார பகுதியில் இரவு பகலாக நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மண்வளத்தை பல அடி ஆழத்திற்கு தோண்டி கடத்தப்பட்டு வருவதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கும் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ளனர். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலைக் கடை ஊழியர்களுக்கும் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உள்ள 3% அகவிலைப்படி சீர்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்திற்கு அருகில் டாஸ்மாக் கடை திறந்ததை கண்டித்தும் புதிதாக திறந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த கடையை உடனடியாக மூட வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இஸ்ரேலின் ஆயுத தாக்குதல்கள், உணவு, குடிநீர், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோக தடை ஆகியவற்றால் காசாவில் நிகழ்த்தப்படும் இனப்படுகொலையை கண்டித்து சென்னையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் முழக்கங்களை எழுப்பினர். சொந்த நாட்டு மக்களை வெளியேற்றுவதோடு அவர்களை கொன்று குவிப்பதோடு அவர்களுக்கு கிடைக்கின்ற உணவுகளையும் தண்ணீர்களையும் தடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதாபிமானமற்ற செயலை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மதுரையில் தாவைக்க 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் தற்போது பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெறுவதற்காக சுத்தம் செய்யப்பட்டு தற்போது மேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலி உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஆடி பௌர்ணமியான ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து சென்னை செவிலியர் தேர்வு எழுத வந்த பெண் தங்கியிருந்த உறவினர் வீட்டில் 6 சவரன் தங்க நகையை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் நகையை திருடிக் கொண்டு திண்டுக்கல்லுக்கு தப்பி சென்ற பெண்ணை பிடித்து அவரிடமிருந்து 6 சவரன் செயினை மீட்டனர். பின்னர் அந்த பெண்ணை கைது செய்து வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் தூதர்மட்டம் கிராமத்தில் குப்பைகள் அகற்றப்படாமலும் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதாலும் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் மற்றும் உணவு கழிவுகளை தேடி கரடிகள் வருவதால் அச்சமடைந்த மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா வெள்ளை அதம்பார் கிராமத்தில் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விதை நெல் உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்யும் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயத்திற்கும் கிராம மக்களுக்கும் உதவியாக இருக்கும்
மற்ற தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு கிராமத்தின் பொது நிலப்பரப்பில் விவசாயம் செய்து கொள்ள உரிமை அளிக்கப்பட்டது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு 63 நாயன்மார்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருமண வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வீதி உலாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கடப்பந்தங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பால்குட வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பால்குட வழிபாட்டில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். தென்காசிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுதிமொழி குழுவின் தலைவர் வேல்முருகனிடம் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் டேனி அருள் சிங் கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தென்காசி மாவட்ட மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் போது போதிய பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேக்கம்பட்டியில் ஆக்கிரமிப்பில் இருந்த 3 ஏக்கர் வனத்துறை நிலம் 3 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்கப்பட்ட நிலத்தில் பல வகை மரக்கன்றுகள் நடப்படும் என்று சேலம் மாவட்ட வன பாதுகாவலர் காஷ்யப் சஷாங்க் ரவி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர்கள் தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி நாங்க 19th ஏஷியன் சாம்பியன்ஷிப் சைனால அட்டெண்ட் பண்ணோம். அங்க நாங்க பிரான்ஸ் வின் பண்ணோம். இப்போ நாங்க கோல்டு வின் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இது எல்லாருமே சப்போர்ட் பண்ண SDA டீம், எங்க ஃபெடரேஷன் TNRSA எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். விழுப்புரம் மாவட்டம் ஜம்போதி கிராமத்தை சேர்ந்த பெண்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர்கள் 4 ஆண்டுகளாக பட்டா கேட்டும் வழங்காத அதிகாரிகளை கண்டித்து சுதந்திர தினத்தில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். பட்டா கொடுக்க தவறுனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜம்போதில 120 வீட்டுல கருப்பு கொடி ஏற்ற போராட்டம் அறிவிச்சுக்கிறோம். கருப்பு கொடி ஏற்றவங்க கண்டிப்பா நாங்க ஜம்போதி காலனில ஆதிராடு பக்கத்துல 120 வீட்டு மேலே கருப்பு கொடி பறக்கும். எம்நாடு செய்தியின் எதிரொலியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் ஏற்படும் வாகன விபத்தை தடுக்க அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் 10 நாட்களில் மேம்பாலத்தில் விபத்து ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் குழுவினர் உறுதியளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் ரெங்கசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் 100 நாள் வேலை திட்ட பணி வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி போலீசார் மற்றும் கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. 6 மாசம் வேலை இல்லைங்க சார். 6 மாசம் வேலை இல்லாம இன்றைக்குதான் வேலைக்கு வச்சிருக்காங்க. வேலைக்கு வச்சுமே நாங்க 7:45க்கு வேலைக்கு வந்துட்டோம். 9 மணிக்குள்ள நீங்க உள்ள இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள போட்டோ எடுக்கலன்னா வேலைக்கு வெளியே போயிருவோம்ட்டாங்க. இன்னைக்கு 9 மணி ஆச்சு, போட்டோ எடுக்கவும் வரல. 8 மணிக்கு ஆளும் வரல. போன் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. திருச்சியில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி 3வது வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். ஆடி மாத வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தேவாலய நிலத்தை விற்க முயற்சித்த முன்னாள் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என கோரி பாதிரியார்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் ஜான் விஸ்வநாதன் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிலையோடு இப்ப மாவட்ட கண்காணிப்பாளர் அம்மா அவர்களை பார்த்து இந்த எஃப்ஐஆர் செய்யப்பட்டதான இந்த 3 நபர்களை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் படையெடுத்து வந்திருக்கிறோம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மேலமையூர் ஊராட்சியில் 96 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், நகர கழக செயலாளர் நரேந்திரன் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் ஊராட்சியில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார துணை நிலையம் அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன், வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான சுற்றுச்சுவரை இடித்து அகற்றியதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுச்சுவரை இடித்து அகற்றியவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.